ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பியோட அவுட்லுக் இதுதான். இது வந்து ஒரு 10 சேனல் டிஎஸ்பி ஓட அவுட்லுக். இது வந்து ஹெலிக்ஸ் டிஎஸ்பி எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹைங்கிறது பார்த்தீங்கன்னா ட்வீட்டரை மென்ஷன் பண்ணோம். மிட்டுங்கிறது மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸு. ஸோ இது லோங்கிறது பார்த்தீங்கன்னா மிட் பேஸ், அதாவது டோரில் வர 6 ஆர் 6.5 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் சொல்லும். தென் ரியருங்கிறது பேக் வந்து நீங்கள் கோஆக்சில் ஆர் காம்பனண்ட் இது 6 ஆர் 6.5 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். தென் சப்வூஃபரோட ஃப்ரீக்வன்சி லைன்ஸ் இதெல்லாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பியில் 20ல் இருந்து 20,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் இருக்கும். ஸோ டிஎஸ்பியில் டிஃப்ரெண்ட் டிஎஸ்பிஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஎஸ்பியும் ஒவ்வொருட யூஐ கொடுத்துருப்பாங்க. அதாவது அவுட்லுக் வந்து ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். நாக்கமச்சி ஒரு மாதிரி இருக்கும், ஹெலிக்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஆல்ஃபைன் ஒரு மாதிரி இருக்கும். சில டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா 15 பேண்ட் ஈக்குவலைசர் வரும். சில டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா 31 பேண்ட் கொடுத்துருப்பாங்க. சில டிஎஸ்பி 30 பேண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டிஎஸ்பிக்கும் ஒவ்வொரு அவுட்லுக் இருக்கும், ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு ஹெலிக்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ ஜென்ரலாக ஒரு பேசிக்காக என்ன வேணும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ஓவர் பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அது ஒன்று. இந்த கிராஸ் ஓவர் பாயிண்ட்ஸுங்கிறது இந்த 4000லேருந்து 20,000 வரைக்கும் வரும். தென் அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் விட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெசல் இருக்குது, பட்டர்வொர்த் இருக்குது. இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில். தென் ஸ்லோப் இதில் வந்து நம்ம -6 dB வைக்கிறோமா, 12 வைக்கிறோமா, 24 வைக்கிறோமா, 30 அந்த மாதிரி நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வால்யூம் கரெக்ஷன், அதாவது கெயின் கரெக்ஷன். கெயின் கரெக்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து நம்ம வால்யூம் செட் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே வரும் அந்த வால்யூம்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சேனலையும் வந்து நம்ம ப்ராப்பராக கெயின் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இதை பற்றி நிறைய கஸ்டமரோட நம்ம லைவ் வீடியோவில் பேசியிருப்போம். ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் ஒவ்வொரு கெயின் வரும், ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம மைக் வச்சு கண்டுபிடிச்சி பண்ணணும். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிராஸ் ஓவர் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம், கேரக்டரிஸ்டிக் பார்த்துருக்கோம், வால்யூம் கரெக்ஷன், அதாவது வால்யூம் தான் கெயின் கரெக்ஷன். தென் அதுக்கப்புறம் ஈக்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறையா உங்களுக்கு வரிசையாக ஒவ்வொரு ஈக்யூ இருக்கும். 20லேருந்து 25 20 உங்களுக்கு வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20ல் ஆரம்பிச்சு 20K வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஈக்யூ வந்து நம்ம ஏற்ற மாதிரி மைக் வச்சு கேலிப்ரேட் பண்ணி நம்ம ஈக்யூ கரெக்ஷன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் டிலே பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் ஃபேஸ் கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் கரெக்ஷன்ஸுங்கிறது இங்கே தனியாகவே கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ் போலாரிட்டி அண்ட் டைமுங்கிறது இது ஃபேஸ் கரெக்ஷன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இதை ஒர்க் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கிராஸ் ஓவர் பாயிண்ட்ஸ் ப்ராப்பராக கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் வால்யூம், அதாவது கெயின் கரெக்ஷன்ஸ் ப்ராப்பராக பண்ணணும். தென் அதுக்கப்புறம் ஈக்யூ கரெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் டைம் டிலே, தென் ஃபேஸ் கரெக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே ஒரு பேசிக்காக ஒரு டிஎஸ்பி டியூன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது பேராமீட்டர்ஸ். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ப்ராப்பராக நம்ம ஒரு டிஎஸ்பியை டியூன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான அவுட்லுக். ஒவ்வொரு டிஎஸ்பிக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும். ஒவ்வொரு டிஎஸ்பியில் சில ஃபியூச்சர்ஸ் கம்மியாக இருக்கும், சில ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஹெலிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஃபேஸ் கரெக்ஷன் இருக்கும். நாக்கமச்சியில் அதுக்கான ஆப்ஷன் கிடையாது. நார்மலாக வந்து இதில் ஃபேஸ் அட்ஜஸ்டே பண்ணலாம். ஆனால் நாக்கமச்சியில் அந்த மாதிரி இதெல்லாம் வராது. அது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 0 180 மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிஎஸ்பிக்கும் ஒவ்வொன்று மாறும். ஸோ அது பேஸ்ட் ஆன் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது.